Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பைனாப்பிள் சேர்த்து செய்யற இந்த கேசரி டிஃபரண்டான டேஸ்டோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த பைனாப்பிள் கேசரியை டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா பழுத்த ஒரு அன்னாசி பழம் எடுத்துருக்கோம். இதோட தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக ரவை எடுத்துக்கலாம். ரவை எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக சுகர் எடுத்துக்கலாம். இப்போது வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவாவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கேசரி சரியான பதத்தில் வரணுன்னா ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதனால் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ரவையை பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவையை ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை மணல் மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே வானல்லையே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த அன்னாசி பழத்தை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். பைனாப்பிள் இது மாதிரி லைட்டாக நெய்யில் வதக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சாஃப்டாகிடும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அன்னாசி பழம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பாலேயே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். பைனாப்பிள் ஆல்ரெடி வெந்துடுச்சு, அதனால் தண்ணி ரொம்ப நேரம் கொதிவிட தேவையில்ல. தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனேவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ரவை இந்த தண்ணியில் வெந்து நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறமா தான் இதில் நம்ம சுகர் சேர்க்கணும். அதனால் பொறுமையாக கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ரவையை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறதுனால வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே வெந்து திக்காகிடும். ரவை நல்லா வெந்து இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சுகரையும் சேர்த்துடலாம். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். சுகர் சூடு ஆக ஆக கரைஞ்சி தண்ணி ஆகிடும். இந்த ஸ்டேஜ்லேயே பைனாப்பிள் கேசரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக குங்குமப்பூ சேர்த்து செஞ்சோன்னா நேச்சுரல் கலரோட குங்குமப்பூ ஃப்ளேவரோட பைனாப்பிள் கேசரி இன்னும் ரிச்சாக நல்லாயிருக்கும். ஃபுட் கலர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கலாம். இதில் பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். நான் நெய் கொஞ்சம் குறைவான அளவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவு வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம். கேசரி நெய்லேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது பைனாப்பிள் கேசரியில் சேர்க்கறதுக்காக திராட்சையை நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரெய்சின் இது மாதிரி நல்லா உப்பி வந்ததும் கேசரியில் சேர்த்துடலாம். இப்போது அதே நெய்லேயே முந்திரி பருப்பையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்டான இந்த முந்திரி பருப்பையும் கேசரியில் சேர்த்துடலாம். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் உறிஞ்சிட்டு கேசரி நல்லா சாஃப்டாகிடுச்சு. நீங்கள் நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு அருமையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பைனாப்பிள் கேசரியை ஒரு பிளேட்டில் மாற்றி இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆனதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் நம்ம பார்த்த இந்த பைனாப்பிள் கேசரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த பைனாப்பிள் கேசரி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.